அடுப்பில் கடாய் வச்சுட்டு தனியா போட்டுக்கோங்க. ட்ரையோ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எத்துலாம் எடுத்து கிரைண்ட் பண்ணுறது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஃபைன் பவுடராக ஆக்கிக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் புளியோதரை டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. எண்ணெயில் கிரவுண்ட்நட் போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆகிட்டோடனே காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெடிக்கும் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். உடம்பு நல்லா பாயில் ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாயில் ஆகிட்டுக்க போது நீங்கள் பொடி போட்டிங்கன்னா கசக்கும். வெந்தயம் தனியா பவுடர் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வறுத்த கிரவுண்ட்நட் போட்டுக்கோங்க. கிரவுண்ட்நட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. புளியோதரை ரெடிங்க. முட்டை தொக்கு நல்ல காம்பினேஷனுங்க. ஆர் யூ வெஜிடேரியன்? கத்திரிக்காய் தொக்கு உருளைக்கிழங்கு தொக்கு நல்ல காம்பினேஷனுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.